திராவிட மாடல் அரசின் அலட்சியத்தால் தாமிரபரணி ஆறு சீரழிந்துள்ளது என பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லையின் வற்றாத ஜீவநதியாகவும் சுற்றியுள்ள 5 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையின் உயிர் நாடியாகவும் இருக்கும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீரை கலக்கவிட்டு அதன் தன்மையையும் மக்களின் அடிப்படை தேவையையும் அழித்துவிட்டது ஆளும் அரசு என தெரிவித்துள்ளார். நீர் மேலாண்மையின் அடிப்படை வேலைகளை கூட செய்ய முடியாத திமுக அரசு எதற்காக நீர்வளத்துறை என்ற தனித்துறையை உருவாக்கியது? அனைத்து உயிர்களின் வாழ்வாதாரமான நீராதாரத்தை திமுக அரசு எதற்கு இத்தனை அலட்சியமாக கையாள்கிறது என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது என்றும், தண்ணீருக்காக தென் மாவட்ட மக்களை திக்குமுக்காட வைப்பதும் திராவிட மாடல் கொள்கைகளில் ஒன்றாக இருக்குமோ எனவும் அவர் அப்போது கேள்வி எழுப்பியுள்ளார்.